தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். ஒரு 10 பருவ காதல் 20 ஆண்டு கால கடுங்காவல் சிறை தண்டனையில முடிஞ்சா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது ஏதோ திரைப்பட கதையோ அல்லது நாவலோ இல்ல. நிஜத்துல நடந்த ஒரு விஷயம். ஆமா, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பெரிய தகவல் குவியலே இருக்கு. கண்டிப்பா. சமீபத்திய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், டெல்லி, கேரளா நீதிமன்றங்களோட வழக்கு குறிப்புகள், சட்ட வல்லுநர்களோட ஆய்வு கட்டுரைகள்னு பல ஆதாரங்களை வச்சு ஒரு ஆழமான விவாதத்தை நம்ம மேற்கொள்ள போறோம். நம்ம சமூகத்துல ரொம்ப உணர்திறன் வாய்ந்த ஆனா கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒரு சட்ட பிரச்சனை இது. அதாவது குழந்தைகளை பாலியல் குற்றங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டுவரப்பட்ட போக்சோ சட்டம் இப்போ எப்படி மாறுதுன்னு பார்க்க போறோம். 10 பருவத்தினரோட சம்மதத்தோட நடக்கிற காதல்கள்ல இந்த சட்டம் எப்படி திசைமாறி பயணிக்குது அப்படிங்கறத தான் இந்த ஆதாரங்கள் மூலமா நாம அலச போறோம். இந்த விவாதத்தோட நோக்கமே சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சோ அதே நோக்கத்தோட தான் அது செயல்படுதான்னு புரிஞ்சிக்கிறது தான். ஆமா, சட்டம் குழந்தைகளையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்படுது. ஆனா அதே சட்டம் சில நேரங்கள்ல அப்பாவி இளைஞர்களோட வாழ்க்கைய எப்படி தலைகீழா புரட்டி போடுதுன்னு சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புகள் நமக்கு தெளிவா உணர்த்துது. அந்த முரண்பாடு தான் இந்த மிகப்பெரிய கேள்வியே. நாம வழக்கமா நினைக்கிறது என்னன்னா, சட்டம் அப்படிங்கிறது தப்பு செய்யறவங்கள தண்டிக்கவும் பாதிக்கப்பட்டவங்கள காப்பாத்தவும் தான்னு நினைப்போம். கரெக்ட். ஆனா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் மாலா அவங்க விசாரிச்ச ஒரு வழக்குல மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது 10 பருவத்தினருக்கு இடையே நடக்கிற பரஸ்பர சம்மதத்தோட நடக்கிற உறவுகள்ல பெரும்பாலும் அந்த இளம் வயது சிறுவர்கள் தான் சட்ட ரீதியான மிக கடுமையான விளைவுகளை சந்திக்கிறாங்கன்னு அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஆமா, இத சற்று விளக்க முடியுமா? போக்சோ சட்டம் ஏன் இவ்ளோ கடுமையா இருக்கு? இத புரிஞ்சுக்க நாம போக்சோ சட்டம் உருவாக்கப்பட்டதோட பின்னணியை பார்க்கணும். 2012ல கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. ஆமா, 2012ல. இதோட முக்கிய நோக்கமே குழந்தைகளை கொடூரமான பாலியல் சுரண்டல்கள்ல இருந்து காப்பாத்துறது. அதனால இந்த சட்டம் மிக மிக கடுமையா வடிவமைக்கப்பட்டுச்சு. அதுல ஒரு முக்கியமான விதி இருக்குல்ல? இருக்கு. பிரிசம்ப்ஷன் ஆஃப் கில்ட். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றமற்றவர்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவர் குற்றவாளியாவே கருதப்படுவார். அது ஒரு கடுமையான விதிதான். அது மட்டும் இல்லாம இதுல அவ்வளோ சீக்கிரம் ஜாமீனும் கிடைக்காது. அப்படி என்றால் ஒரு புகார் பதிவான உடனேயே அந்த நபர் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்கிற முழு பொறுப்பையும் சுமக்க வேண்டியிருக்கு இல்லையா? நிச்சயமா. இது உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்க உதவியா இருக்கலாம். ஆனா 10 பருவ காதல்களுக்கு இது இப்படி பொருந்தும்? காதலுங்கிறது குற்றம் இல்லையே. இங்கதான் நாம சமூகத்தோட யதார்த்தத்தை பார்க்கணும். பல நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னா, காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் பெற்றோர்கள் அந்த சிறுமிய வேற ஒருத்தருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வற்புறுத்துறாங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு அதுல சம்மதம் இருக்காது. அதுக்கப்புறம் ஏற்படுற குடும்ப பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், அழுத்தங்களுக்கு மத்தியில அந்த சிறுவன் மேல பாக்சோ சட்டத்தின் கீழ் குற்றவியல் வழக்குகளை பெற்றோர் பதிவு செய்றாங்க. இது ஒரு வகையான பழிவாங்குற நடவடிக்கை போல மாறிடுது. இதோட விளைவா ஒரு சின்ன ஈர்ப்போ அல்லது காதலோ அந்த இளம் சிறுவனை மிக நீண்ட காலம் சிறையில அடைக்கிற நிலைக்கு தள்ளுது. உண்மைதான். இது கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பெற்றோரோட கோவமும் குடும்ப கௌரவமும் ஒரு சட்டத்தை எப்படி ஆயுதமா மாத்துதுன்னு நினைச்சா பயமா இருக்கு. இது வெறும் தத்துவார்த்தமான வாதம் இல்ல. ஆதாரங்கள் மூலியமாவே நம்ம இதை பார்க்கலாம். ஆமா, நம்ம கிட்ட உள்ள தரவுகள்ல 2018ல நாகர்கோவில்ல நடந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு இருக்கு. நான் உங்களுக்கு அதை விவரிக்கிறேன். சொல்லுங்க. சம்பவத்தின் போது புகார்தாரானலான அந்த சிறுமிக்கு வயசு 16. குற்றம் சாட்டப்பட்ட அந்த சிறுவன், அதாவது மகேஷ், அந்த சிறுமியோட சொந்த அண்ணனோட நண்பன். கரெக்ட். அந்த சிறுமியோட விருப்பத்துக்கு மாறா பெற்றோர் அவளுக்கு வேற ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 10 பருவ உணர்வுகள் ரொம்ப எளிதில உணர்ச்சி வசப்படக்கூடியவன். ஆமா, பெற்றோரோட எதிர்ப்பு, கட்டாய திருமணம்னு அழுத்தம் வரும்போது அந்த சிறுவர் சிறுமியர் தங்களோட எதிர்காலம் குறித்து ஒருவித பயத்துக்கும் குழப்பத்துக்கும் ஆளாகிறாங்க. தர்க்க ரீதியா யோசிக்கிற முதிர்ச்சி அந்த வயசுல இருக்காது. அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் அடுத்த சம்பவம் நடக்குது. மார்ச் 4, 2018 அன்னைக்கு அந்த சிறுமி தன்னோட வீட்டை விட்டு வெளியேறாங்க. வெளியேறி சிறுவனோட உறவினர் வீட்டுக்கு போய் அங்க வச்சு அவனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை ஒன்னாவே வாழ்ந்திருக்காங்க. அதாவது சுமார் 1 மாத காலம். ஆமா, 1 மாசம். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருந்ததா தெரியல. ஆனா எதிர்பாராத விதமா சைல்ட் ஹெல்ப்லைனுக்கு வந்த ஒரு அனாமதேய அழைப்பு எல்லாவற்றையும் மாத்துது. அந்த போன் கால் மூலமா அவங்க 2 பேருமே கண்டுபிடிக்கப்பட்டு நாகர்கோவில் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க. காவல் நிலையம் போன பிறகு நடக்கிற அந்த எதிர்பாராத திருப்பந்தான் இந்த வழக்கோட மையப்புள்ளி. ஆமா,
காவல் நிலையத்துக்கு போன பிறகு அந்த சிறுமியே அளித்த புகாரின் அடிப்படையில மகேஷ் மேல போக்சோ சட்டம் பாயுது. 1 மாசம் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தவங்க காவல் நிலையத்துக்கு போன பின் நிலைமை எப்படி முற்றிலும் மாறுதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அநேகமா பெற்றோரோட கடுமையான அழுத்தம் அல்லது மிரட்டல் காரணமா அந்த சிறுமி அந்த புகாரை அளித்திருக்கலாம்னு நம்ம ஊகிக்க முடிகிறது. ஆனா சட்டம் அந்த பின்னணிய பாக்குறது இல்லையே. சட்டம் காகிதங்கள்ல உள்ள புகாரை மட்டும்தான் பாக்குது. இது ஒரு மிக கடுமையான சட்ட நடவடிக்கை. புகாரில் உள்ள வாசகங்கள் போக்சோ சட்டத்தோட மிக கடுமையான பிரிவுகளை ஈர்க்குது. அந்த புகாரோட அடிப்படையில கீழமை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கிச்சு தெரியுமா? என்ன தீர்ப்பு? மகேஷுக்கு கடத்தல் குற்றத்துக்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, அது மட்டும் இல்லாம போக்சோ சட்டத்தின் 6வது பிரிவின் கீழ் கடுமையான பாலியல் வன்கொடுமைக்காக 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. 20 வருஷம். யோசிச்சு பாருங்க, ஒரு 16 வயது சிறுமியும் ஒரு இளைஞனும் காதலிச்சு வீட்டை விட்டு போனதுக்காக ஒரு இளைஞனோட 20 ஆண்டு கால வாழ்க்கையை சிறைக்குள் முடக்கிற அளவுக்கு அந்த தீர்ப்பு போயிருக்கு. 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட இளமை காலம் முழுவதையும் இருட்டறையில அடைக்கிற மாதிரி. ஆனா அதிர்ஷ்டவசமா இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டுல விசாரிச்ச போது சில மிக முக்கியமான சட்ட நுணுக்கங்களை அலசி ஆராய்ஞ்சது. ஆமா, இந்த 20 ஆண்டு கால தண்டனையை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சது. அது எப்படி சாத்தியமாச்சு? கீழமை நீதிமன்றம் கொடுத்த இவ்வளவு கடுமையான தண்டனைய உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில ரத்து செஞ்சது? உயர்நீதிமன்றம் இத ஒரு வழக்கமான வழக்கு, அதாவது ஒரு டிபிக்கல் கேஸ் அப்படின்னு குறிப்பிட்டுச்சு. பெற்றோர்களின் கருத்து வேறுபாட்டாலும் கட்டாய திருமணத்தாலும் ஒரு 10 காதல் எப்படி ஒரு கிரிமினல் வழக்கா மாற்றப்பட்டு கசப்பான முடிவை சந்திக்குதுன்னு நீதிமன்றம் தெளிவா புரிஞ்சுக்கிடுச்சு. ஆமா, இது ஏதோ பனித்து நடந்த ஒரு சம்பவம் இல்ல, இது போல சமூகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு நீதிபதி என் மாலா அவங்க சுட்டிக்காட்டினாங்க. அந்த இடத்துலதான் உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் செஞ்ச ஒரு பெரும் பிழைய, ஒரு ஃபேட்டல் எரரை சுட்டிக்காட்டியதை நம்முடைய ஆதாரங்கள் காட்டுது. ஒரு நபர் குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிக்க நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படுற ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த வழக்குல அந்த சிறுமி ஒரு மைனர், அதாவது 18 வயதிற்குட்பட்டவர்னு நிரூபிக்க அரசு தரப்பு என்ன ஆவணங்களை சமர்ப்பிச்சாங்க தெரியுமா? என்ன சமர்ப்பிச்சாங்க? அந்த பொண்ணோட பிறப்புச் சான்றிதழ் மற்றும் மாற்றுச் சான்றிதழின் வெறும் ஜெராக்ஸ் நகல்களை மட்டுமே. டிசி மற்றும் பர்த் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தானா? ஆமா, வெறும் ஜெராக்ஸ் நகல்கள் தான். இது சட்டத்தின் பார்வையில ஆதாரங்கள் எப்படி மதிப்பிடப்படுதுங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. கண்டிப்பா. இந்திய சான்று சட்டத்தின்படி அசல் ஆவணங்கள், அதாவது ஒரிஜினல்ஸ் இருக்கும்போது ஜெராக்ஸ் நகல்களை முதன்மை ஆதாரமா ஏத்துக்க முடியாது. அவைகளா 2ஆம் நிலை ஆதாரங்களாவே சட்டம் கருதும். ஆமாம், செகண்டரி எவிடன்ஸ். அசல் ஆவணங்களை ஏன் சமர்ப்பிக்கல அப்படிங்கிறதுக்கான சரியான காரணத்தை அரசு தரப்பு விளக்கணும். ஆனா இந்த வழக்குல அரசு தரப்பு அதை செய்யல இல்லையா? இல்ல, செய்யல. அதனால உயர்நீதிமன்றம் இந்த ஜெராக்ஸ் நகல்களை ஆதாரமா ஏற்க மறுத்துடுச்சு. இந்த 2ஆம் நிலை ஆதாரங்களை நம்ம நிராகரிச்சிட்டா சிறுமியோட வயசை நிரூபிக்க வேற எந்த சரியான ஆதாரமும் அந்த வழக்குல இல்ல. சிறுமியின் வயசை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க முடியலைன்னா போக்சோ சட்டமே அங்கு பொருந்தாது. அதனால அரசு தரப்போட ஒட்டுமொத்த வழக்கும் அடிப்படையிலேயே அடிபட்டு போகுது. ஆமா, இது கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு இளைஞனோட 20 வருஷ வாழ்க்கைய தீர்மானிக்கிற ஒரு வழக்குல வெறும் ஜெராக்ஸ் காப்பிகளை வச்சு கீழமை நீதிமன்றம் எப்படி இவ்ளோ பெரிய தண்டனையை வழங்குச்சுன்னு நமக்கே கேள்வி எழும்புதல்லவா? நிச்சயமா. ஆனா எனக்கு இன்னொரு கோணத்திலயும் ஒரு சந்தேகம் வருது. இந்த வழக்கோட தீர்ப்பு வெறும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிற தொழில்நுட்ப பிழைய வச்சு திருப்பப்பட்டிருக்கு. டெக்னிக்கல் எரர். ஆமா, ஒருவேளை அசல் ஆவணம் இருந்திருந்தா, ஒரிஜினல் இருந்திருந்தா அந்த இளைஞன் 20 வருஷம் சிறைக்கு போயிருப்பானா? நீங்க கேட்டது மிக மிக ஆழமான ஒரு கேள்வி. உண்மையில சொல்லப்போனா இதுதான் சட்டத்துல உள்ள பெரிய ஓட்டை. நிறைய வழக்குகள்ல நீதிபதிகளுக்கு அந்த இளைஞன் உண்மையான குற்றவாளி இல்ல, இது வெறும் 10 காதல்னு நல்லாவே தெரியும். ஆனா சட்டம் அவ்ளோ கடுமையா இருக்கறதால அவங்கள காப்பாத்த நீதிபதிகளே இது போல ஆதாரங்கள்ல உள்ள சின்ன ஓட்டைகளையோ அல்லது தொழில்நுட்ப பிழைகளையோ தேட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. இதவே சட்டத்தோட விரைப்பான தன்மைக்கு பெரிய உதாரணம். அருமையான விளக்கம். அதாவது சட்டத்துல கருணை காட்ட வழி இல்லாததால நீதிபதிகள் ஆவணங்கள்ல உள்ள பிழைகளை வச்சு நியாயம் வழங்க முயற்சிக்கிறாங்க. ஆனா இது இந்த ஒரு வழக்கோட முடிஞ்சிடுற பிரச்சனை இல்லங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இது நாடு முழுவதும் நடக்கிற ஒரு பிரச்சனைன்னு நம்முடைய ஆதாரங்கள் சொல்லுது. உண்மைதான். இது ஏதோ ஒரு நீதிமன்றம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல.
டெல்லி உயர்நீதிமன்றம், கேரளா உயர்நீதிமன்றம், கர்நாடகா உயர்நீதிமன்றம்னு இந்தியாவின் பல நீதிமன்றங்களும் இதே கவலையை தொடர்ந்து முன் வச்சிருக்காங்க. காதல் விவகாரங்கள்ல தங்களுக்கு பிடிக்காத உறவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் குடும்பங்கள் போக்சோ சட்டத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இந்த கசப்பான உண்மையை நீதிமன்றங்கள் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கு. இது சட்டத்தோட நோக்கத்தையும் முற்றிலும் கேலி குத்தாக்குது. இத நாம சற்று ஆழமா யோசிக்கணும். சட்டம் அப்படிங்கிறது உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கணும், குழந்தைகளை பாலியல் அழக்கர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கணும். ஆமா, ஆனா அதுவே 2 பதின்பருவத்தினரோட காதல பிரிக்கிற அல்லது பழி வாங்குற கருவியே மாறிடக்கூடாது. சமீபத்துல உச்ச நீதிமன்றமே இந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறது நம்முடைய தரவுகள் காட்டுது. ஆமா, கடந்த ஜனவரி மாசம் சம்மதத்துடன் நடக்கிற பதின்பருவ உறவுகள்ல போக்சோ சட்டம் இப்படி தவறாக பயன்படுத்தப்படுறது குறித்து உச்சநீதிமன்றம் தனது ஆழ்ந்த கவலைய பதிவு செஞ்சிருக்கு. அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் அரசாங்கத்துக்கு ஒரு மிக முக்கியமான பரிந்துரையை வழங்குச்சு. அதுதான் ரோமியோ ஜூலியட் ஷரத்து. சட்டம் எப்படி இருக்கணும், அது சமூகத்தோட யதார்த்தங்களை எப்படி பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நிறைய பேருக்கு இந்த ரோமியோ ஜூலியட் ஷரத்துனா என்ன அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். நாம் அது சற்று விரிவா பார்ப்போம். சொல்லுங்க. வெளிநாடுகள்ல, குறிப்பா சில ஐரோப்பிய நாடுகள்லயும் அமெரிக்காவோட சில மாகாணங்கள்லயும் இந்த ஷரத்து ஏற்கனவே நடைமுறையில இருக்கு. இதோட அடிப்படை என்னன்னா, சம்மதத்துடன் பழகுற பதின்பருவத்தினருக்கு போக்சோ போன்ற கடுமையான சட்டங்கள்ல இருந்து விலக்கு அளிக்கிறது. அதாவது இருவருக்கும் இடையில உள்ள வயது வித்தியாசம் மிக குறைவா இருந்தா, உதாரணமா ஒரு 2 to 4 வருஷம் வர வயது வித்தியாசம் இருந்தா அது பாலியல் வன்கொடுமையா கருதப்படாது. இதை இன்னும் நுட்பமா சொல்லணும்னா, ஒரு 40 வயசு நபர் 15 வயசு சிறுமிய ஏமாத்துறதுக்கும் 18 வயசு இளைஞன் 16 வயசு சிறுமிய காதலிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. முன்னது பாலியல் சுரண்டல், பின்னது பதின்பருவ ஈர்ப்பு மற்றும் உளவியல் ரீதியான தேடல். இந்த ரெண்டையும் ஒரே தராசுல வச்சு இருவருக்கும் 20 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கறது எந்த வகையிலும் நீதியாகாது. அதத்தான் இந்த ரோமியோ ஜூலியட் ஷரத்து சரி செய்ய முனையுது. சிறுவர் சிறுமியர் 2 பேருக்கும் இடையில எந்தவித வற்புறுத்தலும் இல்லாம பரஸ்பர சம்மதத்தோட ஒரு காதல் உறவு இருக்கும் பட்சத்துல அவங்கள குற்றவாளிகளா பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அப்படியென்றால் பதின்பருவ ஈர்ப்ப ஒரு கொடூரமான குற்றவா பார்க்காம மனித உணர்வுகளின் அடிப்படையில அணுகிறதுக்கான ஒரு சட்ட ரீதியான நகர்வு இதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. காலப்போக்கில் சட்டம் அப்படிங்கிறது சமூகத்தோட மாற்றங்களுக்கும் மனித உளவியலுக்கும் ஏற்ப பரிணாம வளர்ச்சி அடையணும். எந்தவித கட்டாயமும் இல்லாத சம்மதத்துடனான பதின்பருவ உறவுகளை மதிக்கும் வகையில சட்டம் மாறணும்னு சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. அத்தகைய வழக்குகள்ல ஒரு இளைஞனை குற்றவாளியாக்கி தண்டிக்கிறது நியாயமானதும் இல்ல, அது நடைமுறைக்கு சாத்தியமானதும் இல்லங்கிறத உச்சநீதிமன்றமே உணர்ந்திருக்கு. இதுக்காக போக்சோ சட்டம் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல. சமுதாயத்தில் உள்ள உண்மையான பாலியல் குற்றவாளிகளை வேற இருக்க அந்த சட்டம் மிக மிக அவசியம். ஆனா அது அப்பாவி இளைஞர்களின் வாழ்க்கையை அழிக்க பயன்படுத்தப்படக்கூடாது. ஒரு சட்டத்தோட உண்மையான வெற்றி அப்படிங்கிறது அது எத்தனை பேரை சிறையில் அடைக்குதுங்கிறதுல இல்ல, மாறா அது எத்தனை அப்பாவி வாழ்க்கையை பாதுகாக்குதுங்கிறதுல தான் இருக்கு. நாம இன்னைக்கு விவாதிச்ச இந்த ஆதாரங்கள் எல்லாமே எந்த ஒரு தனிப்பட்ட தரப்பு நியாயத்தையும் ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ இல்ல. மாறா நம்மளுடைய நீதித்துறையும் சட்ட வல்லுநர்களும் முன்வைக்கிற யதார்த்தமான உண்மைகளை மட்டுமே நாம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். ஒரு விஷயத்த மட்டும் நாம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. சட்டங்கள் கருப்பு வெள்ளையா இருக்கலாம், ஆனா மனித உணர்வுகள் சாம்பல் நிறத்துல பல அடுக்குகளை கொண்டவை. அருமையான பதிவு. இந்த ஆழமான விவாதத்தோட முடிவுல உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கான கேள்வியை நான் விட்டு செல்றேன். பதின்பருவத்தினரோட சம்மதத்தை மதிக்கும் வகையில இந்த ரோமியோ ஜூலியட் ஷரத்து இந்தியாவுல கொண்டு வரப்பட்டா அது எப்படி செயல்படும்? உண்மையான பாலியல் சுரண்டல்லிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கும் இளம் வயதினரோட இயல்பான உணர்வுகளை குற்றமாக்காம இருக்கிறதுக்கும் இடையிலான அந்த மிக மெல்லிய சட்டக்கோட்டை நம்ம சரியா எப்படி வரையறுக்க போறோம்? சம்மதம் அப்படிங்கறத அந்த இளம் வயசுல அவங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கறாங்களா அப்படிங்கறத சட்டம் எப்படி அளவிட போகுது? இது நாம அனைவரும் ஒரு சமூகமா சிந்திச்சு விடை காண வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. தி ஓபன் மைக் நிகழ்ச்சியை கேட்டதற்கு உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அறிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த முறை இதேபோல் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான விவாதத்துல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுடைய தேடலை தொடருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள்.